தமிழ் ஹோமியோபதி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆரோக்கியம் சார்ந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய். ஒரு ஆப்பிள் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கிது. ஒரு நெல்லிக்காய் 5 ரூபாயில தான் விற்கிது. 50 ரூபாய்க்கு கிடைக்கிற ஆப்பிளில் இருக்கிற சத்துக்கள் 5 ரூபாயில் கிடைக்கிற இந்த நெல்லிக்காவில் இருக்கு. அதனால தான் இதை ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறோம். இந்த ஆம்லாவில் என்ன சத்து அதிகமாக இருக்குன்னா விட்டமின் சி. விட்டமின் சி எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்குது, இம்யூனிட்டி அதிகப்படுத்துது, பல்லு, எலும்பு, ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ், ஜவ் அதை சீராக வச்சுக்க உதவுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அயனை, இரும்பை உறிஞ்சி உடம்புக்கு கொடுக்குற அந்த வேலையை இந்த விட்டமின் சி செய்யுது. ஸோ நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமாகும், இரும்பு சத்து அதிகமாகும். இம்யூனிட்டி அதிகமாகறதுனால உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்ததுன்னா கூட அதை சீக்கிரமாக ஆற்றுறதுக்கு உதவும். வூண்டு ஹீலிங்னு சொல்லுவாங்க. காயம் ஆற்றுவதற்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபேமஸாக என்னன்னு சொல்கிறாங்க, ஆன்டி ஏஜிங் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் அப்படின்னா, அதாவது முதுமையாகிறத தடுக்குது, முதுமைக்கு எதிரான ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் நெல்லிக்காவை தினமுமோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நீங்கள் ஒரு வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு முகப்பொலிவை கொடுக்கும், உங்களுடைய ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். அப்படி நம்ம தோலுடைய சுருக்கத்தெல்லாம் குறைக்கும் போது உங்களுடைய வயசு ஒரு 50னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, 45ன்னு சொல்லுவாங்க. 40 வயசுனா பார்க்குறவங்க ஒரு 30-35 வயசு மாதிரி தெரியுறீங்க. அப்போது நம்மளை இளமையாக வச்சுக்க உதவுது. பல ஃபேஸ் க்ரீம்ஸை வாங்கி முகத்தில் தடவி இளமையாக நம்ம காட்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த இயற்கையாக விளையிற, அதுவும் நம்ம இந்திய மண்ணில் விளையிற, தமிழ் மண்ணில் விளையிற இந்த நெல்லிக்காவை நம்ம சாப்பிட்டு நம்ம இளமையை நம்ம தக்க வச்சுக்கணும். இப்போ சமீபத்தில் வந்த ரிப்போர்ட்டு, அதாவது 2K கிட்ஸ் 24 வயசுலேயே 30 வயசு 35 வயசு அது மாதிரி தெரியுறாங்க, சின்ன வயசுலேயே முதுமையாக தெரியுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது காரணம் என்னன்னா 100% நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு நாளைக்கு அதிகமாக நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இட்லி, தோசை, ரைஸ். இதை தவிர நம்ம வேற எதுவும் எடுத்துக்கிறதில்ல. சரி, இதுக்கு கூட சைடிஷாக வர இப்போ சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க, அது கூட சைடிஷாக பொரியல் செய்கிறாங்க, எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிறதில்ல. குழம்புல காய்கறி போடுறாங்க, எடுத்துக்கிறோமா? சாம்பாரில் காய்கறி போடுறாங்க, எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிறதில்ல. அப்போது நம்ம ஒரு ஒன் சைடட் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டை எடுக்கல. அதனால தான் இந்த உணவு பழக்க வழக்கம் தான். வெறும் அரிசி மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற உடம்புக்கு தேவையான சத்துக்கள் உள்ள பழம், காய்கறிகளை நம்ம சேர்த்துக்காததுனால தான் நம்ம இப்போ என்னவா தெரிகிறோம், சீக்கிரமாக முதுமையான மாதிரி தெரிகிறோம். பொதுவாக நெல்லிக்காவை நீங்கள் எடுக்கும்போது இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணும். இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வரக்கூடிய பல நோய்கள் வராமையே போயிடும். அடுத்தது இதை எப்படி எடுத்துக்கணும், ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட தேவையில்ல. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹை சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த நெல்லிக்காவை எடுத்துக்கலாம். அது ஓரளவுக்கு குறைக்கவும் செய்யும். இந்த ப்ரெஷர்லேயும் சுகர்லேயும் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப உதவும். லோ பிபி, லோ சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த நெல்லிக்காவை எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா இதோடைய ரோலே பிபியை குறைக்கிறது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே பிபி குறைஞ்சுதான் இருக்குன்னா நீங்கள் இதை எடுக்கக்கூடாது, தவிர்த்துக்கணும். சரிங்களா? நெல்லிக்காவை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, டைரெக்டாக கடித்து அப்படியேவும் சாப்பிடலாம், ராவாக சாப்பிடலாம். அடுத்தது ஜூஸாக போட்டு குடிக்கலாம். அடுத்தது ஊறுகாய் போட்டும் சாப்பிடலாம். இந்த ஊறுகாய் போட்டு சாப்பிடும்போது மட்டும் ப்ரெஷர் இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி இது எந்த நேரத்தில் எடுக்கலாம் அப்படின்னா, எம்டி ஸ்டொமக்லையும் எடுக்கலாம். சரிங்களா? எம்டி ஸ்டொமக்லையும் எடுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சும் எடுக்கலாம். 2 சாப்பாட்டுக்கு நடுவுலையும் எடுக்கலாம். அதாவது காலை உணவு மதிய உணவுக்கு நடுவுலையும் இதை எடுக்கலாம், அல்லது மதிய உணவு இரவு உணவுக்கு நடுவுலையும் இதை எடுக்கலாம். வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட பிறகு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன, நெல்லிக்காவை நீங்கள் சாப்பிட்ட பிறகு குறைந்தபட்சம் ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் தண்ணி பெரியவங்களாக இருந்தால் குடிக்கணும். சின்னவங்களாக இருந்தால் ஒரு 100லேருந்து ஒரு 200 ml தண்ணி நெல்லிக்காய் சாப்பிட்ட பிறகு குடிக்கணும். அப்போ தான் அதோடைய பலன்கள் நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ நெல்லிக்காவுடைய பலன்களை நம்ம சொல்லியாச்சு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சதெல்லாம் பத்தாது. இப்பவே உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தோடைய ஆரோக்கியத்தை, இளமையை காக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸை அன்றாடம் எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாளாவது இதை எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காவை நம்ம எல்லாரும் வாங்கி சாப்பிடணும். ஆப்பிள் பணம் படைத்த வசதி உள்ளவங்களால தான் அன்றாடம் வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் சர்வசாதாரணமாக வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில் விற்கிறதுனா அது இந்த நெல்லிக்காய் தான். இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்தியர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் நெல்லிக்காய். எது நல்லதுன்னு நமக்கு தெரியுது, ஆனால் அதை நம்ம செய்ய தான் முற்பட மாட்டேங்கிறோம். செய்வோம், அப்போ தான் மாற்றம் வரும். ஆரோக்கியமான உடம்பே ஆரோக்கியமான மனதை கொடுக்கும். அதனால உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, உங்கள் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த வீடியோ